பிட்காயின் எத்தூரியம் ரெண்டையும் தவிர வேறு என்ன கோயினை 2 அல்லது 3 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம்? உங்களோட ஒப்பீனியன் என்ன? என் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால், எத்தூரியத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கு முதலாவது பிட்காயினை ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, பிட்காயின் தான் லாஸ்ட் 10 இயர்ஸாக ப்ரூவன் அசெட். மற்ற கோயின்களெல்லாம் லைக் சில கோயின் நல்லா ஹைப் கொடுக்கும், அதுவும் நீங்கள் ஐசிஓ ஐடியோ அந்த பீரியடில் சான்ஸ் பண்ணிங்கன்னு, அதாவது வாங்குறது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க நல்ல என்ட்ரியில் பிஎம் மார்க்கெட்டில் எடுத்திருந்தா கூட அவங்கள கொஞ்சம் காலத்து தான் போகும். ஆனால் பிட்காயின் எப்போ இருந்தாலும் பிட்காயின் தான் நம்பர் 1 காயின். எந்த பர்சனல் ஒப்பீனியன், திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ். ஸோ நான் பிட்காயினை $6,000 பிட்காயின், ஒரு பிட்காயின் வரும்போது $6,000 இருந்து அண்ணாமிருந்தே ஒரு பிட்காயின் வாங்கி வச்சுருந்தேன். இல்லை, இன்னைக்கு முதலாவது பிட்காயின் தெரிய வரக்குள்ள பிட்காயின் $6,000. அப்போ இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ அதே மாதிரி எத்தூரியம் எனக்கு முதல்ல நான் எத்தூரியத்தை பிலீவ் பண்ணி எத்தூரியம் வாங்க ஆரம்பிக்கக்குள்ள $600. ஓகே, ஸோ பிட்காயின் $6,000 இன்றைக்கு நான் அந்த வீடியோ செட் டைமுக்கு $50,000, அது $70,000 வரையும் போய் $16,000 வந்து திரும்ப வந்திருக்கு. ஸோ நான் மேலே வாங்கிட்டேன்னு கவலைப்பட மாட்டேன், கீழே வாங்கலையேன்னு சொல்லியும் வருத்தப்பட மாட்டேன். ஓகே, நான் எப்படின்னு சொன்னால் ஓட்டோ இன்வெஸ்ட் போட்டுகள் இருக்கு, ஓட்டோ இன்வெஸ்ட் போட்டில் போட்டுவிட்டோம்னா அது பாட்டில் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி கண்டினியூஸாக நான் இந்த அமௌண்ட் ஒவ்வொரு நாளும் இந்த டைமுக்கு வாங்கணும்னா அது பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குரிய ஃபண்டை மட்டும் அலோகேட் பண்ணுறது தான் இந்த வேலை. சரிண்ணே, அது முடியாமல் இப்போ ஒரு நாளைக்கு $1 எவ்ரிடே பிட்காயின் வாங்கணும்னு சொல்லி ஓட்டோ இன்வெஸ்ட் போட்டை கனெக்ட் பண்ணிவிட்டோம். ஒவ்வொரு நாளும் $1 வாங்கும், அது 50,000 அடிக்கக்குள்ளேயும் $1 வாங்கும், கீழே 16,000 $1 வாங்கும். ஸோ அப்படி கண்டினியூஸாக நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஆட்டோ இன்வெஸ்ட் போட்டில் பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வேறு போட்ஸ்லையும் நான் வாங்கியிருக்கிறேன், டிரெக்டாக கூட வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் டிரெக்டாக வாங்கக்குள்ளே என்ன நடந்துக்கணும்னா, நான் போன வருஷம் புல் மார்க்கெட்டில் வாங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் இன்னும் இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆகிட்டு. இப்போ பிட்காயின் பம்ப் ஆகினதில் நான் வாங்கக்குள்ள $45,000 நான் பிட்காயின் வாங்கினேன். பல்க் அந்நேரம் தெரியும், அப்படி டொலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணி வாங்கணுங்கிற விஷயம் தெரியும். அந்நேரம் ஏர்லி டைம்ஸில் போன புல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபண்டு கையில் கிடைக்கையும் யோசிக்காமல் போய் பிட்காயினை வாங்கிட்டேன். அதே மாதிரி தான் எத்தூரியம் $600 இருக்கிற நல்ல வேலை நான் எத்தூரியத்தை வாங்கிட்டேன். ஸோ அதை நான் இப்பயும் நான் இந்த ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் அந்த எத்தூரியம் வாங்கினதை கருதுகிறேன். ஏன்னா $600 நான் வாங்கினதுக்கு கீழே எத்தூரியம் போகல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரௌண்ட் 2,700 800 இன்றைக்கு போயிட்டு இருக்குது எத்தூரியத்தில் புல் மார்க்கெட்டோட டாப்பில் கிட்டத்தட்ட $4,000 மேலே போனிக்கு. ஸோ இந்த அட்வைஸ் சொன்னோன்னா, முதலாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்மையிலேயே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 50% அட்லீஸ்ட் 50% மேலே பிட்காயினை ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படி இல்லாட்டி பிட்காயின் எத்தூரியத்தை சேர்த்து ஒரு 60-70% அது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இருக்கிற மற்ற ஒரு 20-30% மட்டும் மற்ற கோயின்களில் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங்குக்காக யூஸ் பண்ணுங்கள். லாங் டைமுக்கு எந்த கோயினையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா ஒவ்வொரு கோயினுங்கிறதும் ஒவ்வொரு பர்பஸுக்காக உருவாக்கப்படுது. ஒவ்வொரு கம்பெனி இருக்கு, அந்த கோயின்ட சக்ஸஸும் ஃபெயிலியரும் அந்த கம்பெனியில் தான் தங்கி இருக்குது. ஓகே, பிட்காயின் மட்டும்தான் ஃபுல் டீசென்ட்ரலைஸ்ட் பிளாக் செயின், அதை யாரும் ரன் பண்ணுறல. ஓகே, அது தானாக இயங்கிட்டு இருக்கு. பிட்காயின் பற்றி கேட்குறேன்னா நிறைய கதைக்கலாம். ஸோ பிட்காயின் தான் ஒரு ஆள்ற மெனிப்புலேஷன் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியோ ஒரு டீம்ட மெனிப்புலேஷன் இருக்காது. ஓலோவ வேல்ஸிட மெனிப்புலேஷன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள்ற மெனிப்புலேஷன் நாளைக்கு அவங்களோட ஃபெயிலியரில் பிட்காயின் தங்கிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஆனால் எத்தூரியமும் ஸ்டில் அது ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி எத்தூரியம் பிளாக் செயின். ஆனால் எத்தூரியத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ப்ரொஜெக்ட் அதில் உருவாயிட்டு. ஓகே, அதுவும் இல்லாமல் லேயர் 2 அப்படி இப்படின்னு சொல்லி எத்தூரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ எப்படி நீங்கள் ஆப்பிள்லேயோ மைக்ரோசாஃப்ட்லேயோ அந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் நீங்கள் இப்போ எத்தூரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ், எந்த டேக். ஓகே, இந்த 2 காயின்லேயும் தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் போன புல் மார்க்கெட் அதுக்கு முதல்ல எல்லாம் நிறைய காயின்ஸில் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன். பட் ஒரு 2-3 புல் மார்க்கெட் பிஎம் மார்க்கெட் பார்த்ததுக்கு பிறகு ஐ ஃபுல்லி டிசைடட் பிட்காயின் எத்தூரியம் மட்டும்தான் லாங் டைம் ஹோல்டு. அது தவிர்த்து மற்ற எல்லா கோயினுமே ஜஸ்ட் ட்ரேடிங் ஒன்லி. பொட்டில் கொடுத்து ட்ரேட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறோம், வடவை டொலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணி எதுனால ட்ரேடிங்குக்குன்னா வேறு காயின், அப்படி இல்லையா பிட்காயின் எத்தூரியம், தட்ஸ் இட். இந்த புல் மார்க்கெட்டுக்கு நானும் என் போர்ட்ஃபோலியோவில்
மோர் தென் 90% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை பிட்காயின் என்ன தூரியத்திலேயே ஃபுல்லாக ஸ்டேக் பண்ண மாதிரி தான் நான் இந்த பொட்ஸில் கனெக்ட் பண்ணேன். இந்த அநேகமான பொட்ஸை நான் ரன் பண்ணுறது பிட்காயின் தூரியம் தான் நான் காயின் போடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சில நேரம் இந்த பொட்டை வாங்கக்குள்ள சில நேரம் அவங்க கைட் பண்ணக்குள்ள இந்த காயின் போடுங்க அந்த காயின் போடுங்க, இல்லாட்டி பொட்டே ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த காயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், இந்த காயின் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், நாளைக்கு பிஎம் மார்க்கெட்டில் என்ன செய்யும் 90% மைனஸில் நடக்கும். அதான் வந்தேன். ஓகே, அடுத்தது நாளைக்கு பெரிய டம்ப் வந்தாலும் பிஎம் மார்க்கெட் வந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது திரும்ப மேலே வர நம்பிக்கை இருக்கிற காயினில் தான் நான் ஹோல்ட் பண்ணுவேன், இல்லாட்டி கஷ்டம். நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனால் பிட்காயின் நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா பிட்காயின் மட்டும் வாங்குங்க. லாங் டைமுக்கு நீங்கள் கொஞ்சம் பிட்காயின் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தூரியத்தையும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெட் பண்ணுங்கள். இது எந்த பர்சனல் அட்வைஸ். வேறு ட்ரேடர்ஸ் மாதிரி வேறு ஆக்கள் வேறு அட்வைஸ் தரலாம். இது எந்த பர்சனல் இது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ். டூ யோர் ஓன் ரிசர்ச். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன காயின் எல்லாம் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.